எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டில் வீடு க்ளீனிங், அப்புறம் சின்டெக்ஸ் டேங்க் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் 2 சின்டெக்ஸ் இருக்குங்க இல்லையா, இதுதான் க்ளீன் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நான் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்குன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா, நான் 2020 டைமில் தான் உள்ளே வந்தேன். அப்போது கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்த டைமில் இந்த பஸ் ஸ்டாண்ட் சைட்லலாம் ஒட்டியிருப்பாங்களே, வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு, அது மாதிரி நான் இதில் பார்த்தேன். நானும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நோட்டீஸில் பார்த்தேன், கூலி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேட்கும்போது, க்ளீனிங் வேலைப்பா இது, நீ பார்த்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் க்ளீனிங் வேலைன்னு சொன்னோன்னா நான் என்ன நினச்சிட்டேன், இந்த ஹோட்டல் க்ளீனிங் வேலை அப்படின்னு நினச்சிட்டேன். சரிங்க நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன். என்னை ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு வர சொன்னாங்க, ஒரு லொக்கேஷன் சொல்லி. அங்கே போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு வீடு, ஒருவேளை வீடு க்ளீன் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சேன். அப்போ அவர் அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னார், இது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட, சரிண்ணா இது எப்படின்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் பாலாண்ணா, தூத்துக்குடிக்காரரு. இப்போது இது எப்படி க்ளீன் பண்ணணும் என்னென்னு சொல்லி தந்தார். நானும் அவர் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் முடித்ததுமே அவர் எனக்கு வேலை முடித்ததுமே கையில் 1000 ரூபா கொடுத்தாரு. எனக்கு அந்த 1000 ரூபா வாங்கினது அந்த வழியெல்லாம் மறந்துடுச்சு. டெய்லி 1000 ரூபா தராங்க, அதுவும் வேலை முடித்ததுமே தராங்க, கைக்கு வந்துடுது. இதையே நம்ம பார்க்கக்கூடாது தொடர்ந்து அப்படின்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்து கொஞ்ச நாளில் இதை நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குமேனு ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு உங்களோட சப்போர்ட்டில். ஸோ க்ளீனிங் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் சர்வீஸ் தேவைப்பட்டாலும், லிக்விட் தேவைப்பட்டாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே இப்போ க்ளீனிங் சர்வீஸ் இப்போ பொங்கல் டைமில் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக எதுவும் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். என்னோடய நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.